திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகில் மிகப்பெரிய இழப்பு. நேரடியாக எனக்கு அவரோடு சில உரையாடல்கள் நடந்தது. உமாபதி சாரோடைய ஈவெண்ட் ஒன்று பண்ணணும். அதில் அரம்நாடு சார்பாக நம்ம பண்ணணும். அப்போ அவரை சந்தித்து இன்விடேஷன் கொடுத்தபொழுது ஒரு மிக நீண்ட உரையாடல் சாரோட போயிருந்தேன். அதற்கு பிறகு அந்த ஈவெண்ட் வந்தார். அதோடு தொடர்ந்த அந்த பயணம் தான். உங்களுக்கு பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ண விரும்புவீங்க? பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகராகவும் இருக்கலாம், இல்லை இயக்குனராகவும் இருக்கலாம், கதையாசிரியராகவும் இருக்கலாம். அந்த ரோல்ஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு தனி நபரை நான் பார்க்க முடியல என்னால். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சொல்கிறேன் நான். நம்மளே ஒரு படம் பண்ணி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு ஒரு ரிவ்யூ வாங்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கும்போது மறைந்திருக்கிறார். இப்போ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் மறைந்தாலும் ஒரு படைப்புகள் மறைய போகிறதில்ல, இல்லை குறிப்பாக எனக்கு இந்த படம், இந்த விஷயம் என்ன ரொம்ப அட்மையர் பண்ணுச்சுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு படம் 2 படம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எனக்கு அவருடைய பேரை நீங்கள் எடுத்தாலே ரீவிசிட்ன்ற கான்செப்ட் தான் அதிகம் எனக்கு திருப்பி வரும். ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ரைட் இன்றைக்கி படம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வரக்கூடிய நிறைய படங்கள் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அவருடைய எந்த திரைப்படமாக இருந்தாலும், நான் சொல்கிறது பிளாக் பஸ்டர் கொடுத்த எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து கடந்து போயிட முடியாது. பாக்யராஜோட எரா அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளே எரான்னு சொல்லுவேன். நான் பாக்யராஜ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்ன் கவனிச்சிருப்பீங்க. ரைட்டர்னு ஒரு கான்செப்டே அழிஞ்சிருக்கும். அவருக்கு நேச்சுரலாக வந்து ஒரு ப்ராசஸை அவர் எக்ஸிபிட் பண்ணி அத்தனை படத்தை அவர் ஹிட்டு கொடுத்தாரு. அதே ஃபார்முலாவை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் சக்ஸஸாக போன நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் செல்வமணி அவர்களாக இருக்கட்டும், KS ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவர் வரைக்குமே நம்ம சொல்லலாம், AR முருகதாஸ் வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். சில கதைகள் சில இதை தவிர்த்துட்டு சங்கர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ரைட்டிங் அப்படிங்கிறதே ஒரு டேரக்டருக்கான ஒரு டேலண்ட் அப்படின்றத வந்து மேண்டட்ரி ஆக்கினது வந்து திரு பாக்யராஜ் அவர்கள். முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகில் மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் அவரை பின்பற்றியவர்கள், திரைக்கதையில் புதுமையை காட்ட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருடைய எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் சினிமா இருக்கிற வரைக்கும் பாக்யராஜ் அவருடைய புகழ் எப்போவுமே இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கணும். ஏன்னா நேரடியாக எனக்கு அவரோடு சில உரையாடல்கள் நடந்தது. உமாபதி சாரோடைய ஈவெண்ட் ஒன்று பண்ணணும். அதில் அரம்நாடு சார்பாக நம்ம பண்ணணும். அப்போ அவரை சந்தித்து இன்விடேஷன் கொடுத்தபொழுது ஒரு மிக நீண்ட உரையாடல் சாரோட போயிருந்தேன். அதற்கு பிறகு அந்த ஈவெண்ட் வந்தார். அதோடு தொடர்ந்த அந்த பயணம் தான். நேரடியாக எனக்கு உமாபதி சாரோடைய கான்டாக்ட் மூலியமாக தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போ தான் நம்ம நிறைய பேசினோம். எனிவேஸ், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது முழுக்க பாக்யராஜ் சார் அவருக்கும் எங்களுக்குமான ஒரு சின்ன ஒரு மெமரிஸ் அவர் கூட இருக்கு இல்லையா, அதை பகிர்ந்துக்கணுங்கிற நோக்கம். அவருக்கு இந்த சினிமா எவ்வளோ பிடிச்சிருந்தது, அவர் இந்த சினிமாவில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம நண்பரோட உரையாடணும்னு ஆசை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்று கொஞ்சம் சோகமான நாள்ன்றதுனால. ஏன்னா இப்போ நான் அதை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம இது ஒரு ப்ரீ பிளான்டு இன்டர்வியூ கிடையாது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நானே வெளியில் ஒரு ஊருக்கு வந்துட்டேன், நீங்களும் கரெக்டாக நம்ம இங்கே வேறு ஒரு வேலையாக வந்த இடத்துல இப்படி ஒரு செய்திங்கும் போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு பாக்யராஜ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சடனாக எனக்கு மற்ற வீடியோக்கள் பண்ணுறதை விட எனக்கு இது சடனாக நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிடலாமான்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஸோ பிளான் பண்ணி இதை எனக்கு பண்ணணும். டக்குன்னு எனக்கு டிலே பண்ணுறதுக்கான ஒரு காலம் தெரில. ஏன்னா எனக்கு இந்த மூமெண்ட்டில் எனக்கு இதை பேசிடணும்னு தோணுச்சு. இப்போ நான் அவரை பார்க்க போனேன். எனக்கு ஒரு நிமிடம் ஒரு பகிர்வு. அதற்கு முன்னாடி உங்களுக்கு பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ண விரும்புவீங்க? பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகராகவும் இருக்கலாம், இல்லை இயக்குனராகவும் இருக்கலாம், இல்லை கதையாசிரியராகவும் இருக்கலாம். அந்த ரோல்ஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு தனி நபரை நான் பார்க்க முடியல என்னால். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சொல்கிறேன் நான். அவர் ஆக்சுவலி நான் வந்து அவருடைய ஜென்ரேஷனை சார்ந்த ஆள் கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த திரை மீது இருக்கின்ற ஆர்வத்தின் காரணத்தினால் நம்ம இந்த கிளாசிக் படம்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு. அது மாதிரி தான் அவரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ அப்போ பாக்யராஜ் ரெஃபரன்ஸ் வருது. ஒரு 2-3 படம் பார்க்கும்போது யூனிக்காக இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஒரு படத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட மாட்டோம்ல. சரி, என்ன எழுதியிருக்காங்க, யார் எழுதியிருக்காங்க, ஒரு வசீகரமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது யாராவது எழுதியிருக்காங்களா, யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் பாக்யராஜ் பேர் இருக்கும். அப்போ ஒரு ஹீரோவாகவும் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது ஒரு நபரை.
ப்ளஸ் அவர் எழுதுகிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸில் ஒரு பப்ளிக் மாசஸ்க்கு வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நல்லா இருக்கே இவருடைய இது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருடைய தேடி அவரை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்து அவருக்கு கிட்டத்தட்ட ஃபேனுன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், நம்மளையே திரையில் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு நபராக அவரை பார்க்கறதுக்கான ஒரு காரணத்தை உருவாக்கினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிமுகமாக எனக்கு பட்டுச்சு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஓகே. இதுதான் சினிமா ரீதியாக நீங்கள் அவரை கண்டு வியந்த விஷயம். எனக்கு எப்படின்னா, நம்ம அந்த ஜென்ரேஷனே கிடையாது. பாக்கியராஜ் சாருடைய ஜென்ரேஷன் கிடையாது. ஆனா அவருடைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா, அந்த ஏர்லி 2K கிட் நம்ம ஒரு 97, 98ங்கும் பொழுது, அந்த 90 அது சார்ந்து வரவங்களுக்கு அந்த 2005, 6 வரைக்கும் பாக்கியராஜ் சாருடைய படங்கள், குறிப்பா டிவில தான் நம்ம டிவிலயோ, சன் டிவிலயோ போடும்போது சில படங்கள் பார்த்து தான் நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்ம அப்படிதான் எனக்கு அப்படிதான் தெரியும். ஆனா அத தாண்டி இப்ப அறம் நாடு வந்து ஒரு ஈவென்ட் பண்ணோம். உமாபதி அவர்களுக்காக பத்திரிகை துறையில 35 வருஷத்துக்கு மேல இருக்காருன்னு உமாபதி சாருக்காக ஒரு ஈவென்ட் பண்ணோம். அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னிடம் வந்து பாக்கியராஜ் சார தான் கூப்பிடணும். அவர் தான் கெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இணக்கம் இருந்தது. நான் ஓகே ஏதோ பெருசா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நேரடியா அங்க போயிருந்தோம். அத இன்வைட் பண்றதற்காக. போம்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது தான் எனக்கு உமாபதி சார் எவ்வளோ அவங்களுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் நெறைய பகிர்ந்துக்கிட்டார். அப்ப நான் எனக்கு வியப்பா இருக்கும். இப்ப நம்ம சின்ன வயசுல தியேட்டர்ல பார்க்க முடியல. பட் டிவில பார்க்கும்போது, என்னடா இப்படிலாம் அதுவும் எனக்கெல்லாம் இன்று போய் நாளை வாவா அந்த படம்லாம் பார்த்துட்டுலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹியூமர் காமெடியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போதெல்லாம் சில படங்கள்லாம் பார்த்துருக்கோமே, எப்படின்னா எனக்கு சினிமா ஈடுபாடு இருக்கு. எனக்கு டைரக்ஷன்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் பொழுது, ஒரு ஒரு ஐடியலா இவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்படித்தான் பார்க்கும்போது அவங்க பேசுற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் அவ்வளோ எளிமையா, ரொம்ப கேஷுவலா உட்காந்துட்டு எனக்கு அதுதான் டக்குன்னு எனக்கு இதெல்லாம் நினைவுல வந்தப்போ உமாபதி சார் அவர் பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு எந்த டவுட்னாலும் வேர்ல்டு பாலிடிக்ஸ்னாலே நான் அவர்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்றது. எனக்கு அது டக்குன்னு எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எந்த பாலிடிக்ஸ்னாலும் உடனே உமாபதி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி அதெல்லாம் நிறைய விஷயம் பகிர்ந்துட்டு இருந்தார். இப்போ ஈவெண்ட்டுக்கு வாங்க சார்னோம். வந்தார். வந்து கரெக்டாக சொல்கிற டைமுக்கு முன்னாடி வந்தார். வேறு நிறைய நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. ஆனாலும் உமாபதி அவர்களுக்காக வந்தாங்க. வந்துட்டு அந்த 1 1/2 மணி நேரமும் சரி, அவர் வந்து பேசினது எல்லாமே சினிமா சார்ந்து, அரசியல் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. இன்னைக்கு என்ன யூடியூப் தான் இல்ல. யூடியூப்ல என்ன பேசுவீங்க? யூடியூப்ல என்னலாம் வருது? என்னையவே ஒரு சேனல் பேட்டி எடுத்தாங்களே, எதுக்கு யூடியூப்ல இருக்கு? நெறைய தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. என்னை ஒரு புது அறிமுகமா இருக்கு. சின்ன பையன் கூட பார்க்காம என்கிட்டயே நெறைய கேட்டுக்கிட்டாரு. ஸோ நான் அவங்க பேசுறத பார்த்தா அவர்ட்ட உமாபதி சார்ட்ட உட்காந்துட்டு என்ன ஈரான் பாலிடிக்ஸ் கேட்குறாரு. என்ன பாலிடிக்ஸ் கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சா, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. என்னடா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எனக்கு அதான் நெறைய தெரிஞ்சுக்கிறாரு. புதிய நபர்கள் வரும்போது ஓகே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரோ, இந்த வயசுலயும் அப்டேட் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தான் நான் நெனச்சேன். அதற்கப்புறம் அங்கேருந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாரு. ஈவெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 2 மணி நேரம் ஈவெண்ட் முடிற வரை இருந்தாரு. இருந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் போனாரு. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை உமாபதி சாருடைய ஒரு பட ஃபங்ஷன் பொழுது இன்வைட் பண்ணியிருந்தாரு. அப்பவும் வந்தாங்க. அப்பவும் பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கம்ப்ளீட்டா அவரோடு ஏற்பட்ட நான் மேபி இவரோட உமாபதி அவர்களோட தொடர்புல இருந்ததுனால எனக்கு நேரடி பழக்கமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நல்ல மனிதர். ஆனா நீங்க 73 வயதுங்கும்போது தன் வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். அந்த சக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டார். அதில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதில இல்ல. பட் ஆனா அந்த இறப்பு செய்திங்கிறது ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம நேரடியா பேசியிருக்கோம் இல்லையா? மேபி நம்மளே ஒரு படம் பண்ணி அவர்ட்ட எடுத்துட்டு போய் காமிச்சு ஒரு ரிவ்யூ வாங்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ஒரு இடத்துல வைக்கும்போது மறைந்திருக்கிறார். இப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் மறைந்தாலும் அவர் படைப்புகள் மறைய போறதில்ல. இல்ல குறிப்பா எனக்கு எனக்கு இந்த இந்த படம், இந்த விஷயம் என்ன ரொம்ப அட்மையர் பண்ணுச்சுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல 1 படம் 2 படம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, எனக்கு அவருடைய பேரை நீங்க எடுத்தாலே ரீவிசிட்ன்ற கான்செப்ட் தான் அதிகம் எனக்கு திருப்பி வரும். ஒரு படத்த வந்து நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு, ரைட் இன்னைக்கு படம் முடிச்சுட்டோம். இன்னைக்கு வரக்கூடிய நெறைய படங்கள் அந்த மாரி நம்ம பார்க்க முடியுது. அவருடைய எந்த திரைப்படமா இருந்தாலும், நான் சொல்றது பிளாக் பஸ்டர் குடுத்த எந்த திரைப்படமா இருந்தாலும், ஒரு தடவ பார்த்துட்டு அந்த படத்த வந்து கடந்து போயிட முடியாது நம்ம. குறிப்பா முந்தானை முடிச்சு படம்லாம் கண்டிப்பா, வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. அவருடைய ஹிட் படம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே, ரொம்ப ஒரு 3, 4 படம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். முந்தானை முடிச்சு ஆப்வியஸ்லி. சின்ன வீடுன்னு ஒரு படம் இருக்கும். இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் இருக்கும். ப்ளஸ் இன்று போய் நாளை அந்த வா. 7 நாட்கள் அதே மாரி. இன்று போய் நாளை வா. அந்த 7 நாட்கள் வந்து அந்த மாஸ்டர் பீஸ். நெறைய பேர் அந்த 7 நாட்கள்ன்றது வந்து கொஞ்சம் லேட்டரா தான் ரெஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ஸ்ல வந்து இந்த இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு இதுதான் ரெஃபரன்ஸ்க்கு வரும். அந்த படம் வந்து ஹிட் ஆவறதுக்கு ரீசன் அப்படின்றது வந்து எனக்கு அதுவே ஃபேசினேட்டிங்கா இருக்கும். எப்படி வந்து ஒரு 4 லொகேஷன் தான் இருக்கும். சுத்தி சுத்தி அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா 4 லொகேஷனுக்குள்ள தான் இருக்கும். ரிப்பீட்டடா இருக்கும் அந்த லொகேஷன்ஸும்.
ப்ளஸ் எப்படி வந்து அதை என்கேஜ் பண்ணுறாரு அப்படின்றது ஃபேசினேட்டிங்காக இருக்கும். என்னன்னு பார்த்தா ஹோல் டெடிகேஷன் கோஸ் டு த ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய காமெடியை ரசிப்போம், அவருடைய அந்த பேச்சு திறனை ரசிப்போம், அவருடைய அந்த அஹ், நகைப்புக்குரிய அந்த ஒரு டான்ஸும் ஃபேமஸான டான்ஸ் அது, அதையும் ரசிப்போம் நம்ம. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டேரக்டர் அப்படின்றத மறந்துட்டு அவருடைய எழுத்துக்கு ரசனையை கொண்டு போயிடுவோம் நம்ம. பேரலாகவே எடுத்துப்போமே, பாக்யராஜ் அவர்களும் சரி, பாரதி ராஜா அவர்களும் சரி, பாலச்சந்தர் அவர்களும் இருந்த அந்த பீரியடில் வந்து ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் வச்சு ஒரு படத்தை ரன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் போய் பின்னாடி ரீவிசிட் தான் பண்ணியிருக்கேன் எல்லா படத்தையும், நான் ஜென்ரேஷன் இல்லைன்றதுனால. பட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. ஒரு சின்னோண்டு ஸ்கோப்புக்குள்ளே ஒரு அவருக்கு தெரிஞ்ச நடிகர்களை ரொம்ப பேசிக்காக வந்து ஒரு செட் போட்டு, ஆனால் ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளேயை வச்சு ஒரு படத்தை ஹிட் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வந்து புகுத்தின ஒரு நபராக தானே பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன வீடு படம் எடுத்துக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான கதை. அன்எம்ப்ளாய்டாக இருப்பார். அது அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு அதை படித்தோம்னாலே தெரியும் அந்த எரா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட பீக் எரா. இந்த மாதிரி ரிலேட்டபிளாக சொல்கிறேன், ரிலேட் பண்ணிக்க எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றா அது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு அன்எம்ப்ளாய்டு ஒரு மேல் வந்து எப்படியாவது எங்கேயாவது போய் ஒரு வேலை கிடைச்சாதான் போகிறார். சரி, ஒரு பொண்ணையும் கொடுத்து ஒரு வேலையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நமக்கு ஃபிட் இல்லையோ, நம்ம யோசிச்சு வச்சுருந்த அந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் லெவலில் ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணே ஷீ இஸ் வெல் எஜுகேட்டட். ஆனால் தன்னுடைய கணவனுக்காக எப்படி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி அதை பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, அதுக்கு வர இடர்பாடுகள் அப்படிங்கிறது இது ரொம்ப சின்ன கான்செப்ட். கேரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 கேரக்டர் தான் இருக்கும் உள்ள படத்துக்குள்ளே. படம் ஹிட்டு. ஆனால் படம் ஹிட்டுன்னா சரி அந்த மக்கள்லாம் பார்த்து ஹிட் ஆக்கிட்டாங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அந்த படத்தை எடுத்து ரீவிசிட் பண்ணாலுமே அந்த ஒரு 2.5 hours 230 to 240 minutes வந்து பார்த்திங்கன்னா என்கேஜிங்காக போகும். ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பிளேயோட திறன் தன்மை தானே. ஆனால் அதில் வந்து அவரை உண்மையுமே ரொம்ப இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த திரைக்கதை மன்னன், திரைக்கதையில் புதுமையை காட்ட முடியுமா, வெறும் திரைக்கதையை மட்டும் ஒரு படத்தை வைத்து முடிச்சிடலாமான்னு கேட்கும் பொழுது அவர் அந்த திரைக்கதை எழுதுறதுலாம் ரொம்ப சகலகலா வல்லவனாக இருந்தார். இப்போ எனக்கு முதல்ல திரைக்கதைனா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குலாம் ஒரு காலம் எடுத்துச்சு. என்னடா அப்போ அதுக்கப்புறம் தான் ஓகே எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே பற்றின விஷயங்கள் புரியும் பொழுது அப்போ தான் என்னோட ஒரு தனித்துவம் தெரிஞ்சது இல்லையா. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் பேசிக்காக ஆர்ஜே அது மாதிரி பண்ணும்போது ரைமிங்காக பேசுகிறக்காக சொல்லிகிட்டு இருப்பேன். அதாவது எல்லாரும் பாசமாக கூப்பிட்றது அண்ணன், திரைக்கதையில் மண்ணன், அந்த மாதிரி வந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ தான் முகமது சார் இருந்தார். அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச வரப்போ சொல்லிட்டுருந்தார், உங்கள் ஜென்ரேஷன்லாம் இந்த என் படத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா நான் தேட்டரில் ஒரு படத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, அங்கே வந்திருந்தவங்க நம்மளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சின்ன பையனாக இருப்போம். ஸோ உங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து நான் அப்படின்னு கேட்டுட்டு அந்த படத்தை பற்றிலாம் அவர் பேசிட்டு இருந்தார், ரீகால் பண்ணிருந்தார். அப்போ இவர் ஷாருக் கான், சரி அமிதாப் பச்சனா, அமிதாப் பச்சன் வச்சு, ஏன்னா இவர் ஹிந்தியே தெரியாதான், ஹிந்தியே தெரியாமல் ஹிந்தியில் ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், அங்கே அதை ஃபுல்லாகவே அந்த ஆடியன்ஸ் முன்னாடியே நரேட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அப்போ தான் எனக்கு அந்த இன்சிடென்ட் எனக்கு அப்போ தான் தெரியும், இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரா. எனக்கு சும்மா நம்ம பார்க்கும்போது இந்திலலாம் படம் பண்ணியிருக்காரு பாரு சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவர் அதை ஓப்பன் ஹியூமராக என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, அது ஹியூமர்னு சொல்கிறீங்க, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட. அவருக்கு ஆங்கிலம் தெரியாமல் அவர் வந்து அந்த படத்தை எடுத்துட்டாரு நீங்கள் பார்க்குறீங்க. அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் அவர் ஹாலிவுட் பிரேக் பண்ணியிருப்பாரு நான் பார்க்குறேன். ஓகே, அவருடைய திறமைகளுக்கு. நீங்கள் திரைக்கதை மன்னன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாடுன்னு தான் நான் சொல்லுவேன். பாக்யராஜோட எரா அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளே எரான்னு சொல்லலாம். ஏன்னா பாக்யராஜ் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்ன் கவனிச்சிருப்பீங்க. ரைட்டர்னு ஒரு கான்செப்டே அழிஞ்சிருக்கும். எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதை எழுத்தாளர் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒழிஞ்சிருக்கும் இண்டஸ்ட்ரியில். இன்றைக்கி எழுத்தாளர்னு யாருமே கிடையாது. இன்றைக்கி இயக்குனர்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது. இயக்குனரே வந்து கதை எழுதிடுவார், இயக்குனரே வந்து திரைக்கதை எழுதிடுவார், வசனம் அவரே எழுதிடுவார். ரைட்டர்ன்ற கான்செப்டே ஒழிகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பாக்யராஜ் அவர்கள் தான். அவர் அதை ஒழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது, அது அவருடைய டேலண்ட். அது அவருக்கு நேச்சுரலாக வந்த ஒரு ப்ராசஸை அவர் எக்ஸிபிட் பண்ணி அத்தனை படத்தை அவர் ஹிட்டு கொடுத்தாரு. அதே ஃபார்முலாவை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் சக்ஸஸாக போன நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் செல்வமணி அவர்களாக இருக்கட்டும், KS ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவர் வரைக்குமே நம்ம சொல்லலாம், AR முருகதாஸ் வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். சில கதைகள் சில இதை தவிர்த்துட்டு சங்கர் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரைட்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ரைட்டிங் அப்படிங்கிறதே
ஒரு டேரக்டருக்கான ஒரு டேலண்ட் அப்படின்றத வந்து மேண்டட்ரி ஆக்குனது வந்து திரு பாக்கியராஜ் அவர்கள். அது வரைக்கும் அது மாரி கிடையாது. நீங்க பாரதி ராஜா அவர்கள கூட எடுத்துக்கோங்களேன். பாரதி ராஜாவுக்கு பெரும்பாலான கதைகள் வந்து எழுத்தாளரா இருந்தது வந்து திரு பாக்கியராஜ் அவர்கள் தான். பாலச்சந்தர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிறுகதை அவர் அந்த நாவல்ஸ்லேருந்து அந்த கதையை அடாப்ட் ஆமா. பண்ணுவார். அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்துச்சு. ரைட்டர்ன்ற கான்செப்ட் வந்து வெரி ஒரு 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 செப்பரேட் ஒரு என்டிட்டி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா இருந்த ஒரு இத வந்து மெர்ஜ் பண்ணி, ஒரு இயக்குனர் வந்து திரைக்கதை ஆசிரியராவும் வந்து பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அது நம்ம எனக்கு அது வந்து ஒரு பெரிய பாத் பிரேக்கா நான் பார்க்குறேன் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும். ஆனா இன்னைக்கு ரைட்டர் இல்லாம போனதுக்கும் சார் தான் காரணம். ஆனா சார் மாரி ஒரு ரைட்டர் இருந்தாங்கன்னா, அந்த மாரி ஒரு கான்செப்ட்டே தேவையில்லன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி எக்ஸாக்ட் நான் மேபி கரெக்ட். நீங்க சொல்றது ரைட். அவர் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன சுஜாதாலாம் இருந்தாங்க இல்லையா? ஆமா. ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பஞ்சு அருணாச்சலம் ஆமா, அந்த மாரி ஆமா. தனித்தனி இவங்களா இருந்தாங்க. ஓகே. ஒரு டெம்ப்ளேட்டே மாறுது. அதுதான் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் புரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள. ஆமா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டூடியோ ஏவிஎம் ஸ்டூடியோல இல்ல இவரு தேவர் ஸ்டூடியோஸ், விஜயா வாகினிலாம் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 4, 5 மைண்ட்ஸ் வந்து ஒண்ணா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி, அவங்க வந்து அந்த ரைட்டிங்க வந்து இன்னும் ஆமா. மெருகேற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அந்த நீங்க நார்மலா காமெடிக்கே ரைட்டிங்ஸ் எழுதுவாங்கல்ல. ஆமா. அது மாரி தான் இதுவும் இருந்தது ரைட்டிங். சொல்லும்போது எனக்கு ரீகால் பண்ண தோணுது. அத ஃபர்ஸ்ட் பாத் பிரேக் பண்ணது வந்து திரு பாக்கியராஜ் அவர்கள். நிச்சயமா. எனக்கு நீங்க டக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இது போயிட்டுருக்கு. எனக்கு டக்குன்னு எனக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு வேள நம்ம கொஞ்ச நாள் தான் பேசியிருக்கோம். டக்குன்னு ஒரு 2, 3 முறை தான் பேசினோம். பட் டக்குன்னு ரீகால் ஆகும்ல. அட ச்சே என்ன மனுஷன் இல்லையே அப்படிங்கிற மாரி யோசிக்கும்ல. அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அன்னைக்கு அந்த போனப்போ தான் நான் அந்த காத்துட்டு இருந்த 2 நாள்ல அவருக்கு ரொம்ப பிடிச்ச இதெல்லாம் பேசி நம்ம வியந்து பார்க்கும்போது, அவர் பாட்டுக்கு கேஷுவலா கேஷுவலா அவருக்கு இறுதி காலங்கள் ம். வயதாயிடுச்சு இல்லையா? அவருக்கு பேரன்னா அவ்ளோ உயிருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லிட்டு அப்ப தான் சொன்னேன். இந்த ஜெனரேஷன்ல என் படம் தெரியுதான்னு கேட்டார்ல. அப்ப அவரு சொல்லிட்டு போது அவங்க பேரனோட தான் கம்ப்ளீட் டைம் ஸ்பெண்ட் வந்து அவருக்கு அங்க தான் உயிராவே இருந்தாரு. ஸோ அப்படி தான் இறுதி நாட்கள்ல இருந்தாங்க. பட் நம்ம தான் மேபி எனக்கு 2 முறை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது, அவர பத்தி சில விஷயங்கள் அவர்ட்டயே டைரக்ட்டா பேசினதுனால தெரிஞ்சது. நம்ம ஈவன் அந்த வீடியோ கூட இருக்கு. இப்ப மேபி அந்த வீடியோ கூட இருக்கு. அவருடைய படங்கள் என்னைக்குமே காலத்தால் அழியாத படங்களா தான் இருக்க போகுது. அத ரீக்ரியேட்டும் பண்றாங்க. ஸோ அவருக்குங்கிற ஒரு அடையாளம், அவருக்குங்கிற தனித்துவம் என்னைக்குமே இருக்க போகுது. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. பாரதிராஜா மாரி ஒரு லெஜண்ட் கிட்ட அசிஸ்டன்ட்டா இருந்து வராங்க. அவர்கிட்ட இருந்து பல அசிஸ்டன்ட்ஸ் போய் இன்னைக்கு பார்த்திபன் மாதிரி, பாண்டியராஜ் மாரி பலர் அங்கங்க போயிட்டு தனக்கான முத்திரைகள பதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் மீண்டும் சொல்றேன். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு திரைக்கதை மன்னனா என்னைக்குமே அவருக்கான இடம் இருக்க போது. வயதும் இருந்தது. அதனால் இன்னைக்கு இயற்கை பிரித்தெடுத்திருந்தாலும், அவரோட படைப்புகள் என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்க போகுது. மேபி இறுதியா அவருடைய படங்கள்ல நான் இத எப்பவுமே ஸ்டில் நான் பார்ப்பேன். நான் மிஸ் பண்றேன். இந்த விஷயத்துக்காக நான் அவர மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன விஷயம்? ஃபில்மோகிராஃபி சஜஷன்ஸ். இப்ப நம்ம அப்படிதான் லிஸ்ட் பண்ணணும் அவரோடத. ஆம். நான் ஃபர்ஸ்ட்டு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற படம் வந்து அந்த 7 நாட்கள் தான். ம். அது ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு படம் அது. முந்தானை முடிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரான்னு ஒரு படம் இருக்கும். ம். பேங்க் ஒரு ஹைஸ்ட் சீன் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஃபேமஸா இருக்கும். ஒரு பேங்க்க கொள்ளையடிச்சிட்டு ஒரு காமிக்கலா கொள்ளையடிச்சிட்டு இந்த ஓகே. ஜோக்கர் மாரி ஞாபகம் இருக்கு அந்த இதெல்லாம். ஆமா. அந்த படம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவருடைய ஃபர்ஸ்ட் 2 படம் டெபியூ ஆஸ் அ டைரக்டர், டெபியூ ஆஸ் அ ஹீரோ 2 படமுமே புதிய வார்ப்புகள். ஆமா. புதிய வார்ப்புகளும் பார்க்கணும். சுவரலா சித்திரங்களும் பார்க்கணும். அது வந்து டைரக்டர் அவர் டைரக்டர் எழுத்தாளரா இருந்தார். எழுத்தாளரா இருந்தார். ஆக்சுவலி அது பாரதி ராஜா டைரக்ஷன். ஆமா. பாரதிராஜா சார். புதிய வார்ப்புகள் வந்து அவரோட ஒரு ஹீரோவா இவர் ஹீரோ. அவர் தான் ரைட்டர். டைரக்டட் பை பாரதி ராஜா. சுவரலா சித்திரங்கள் அதே வருஷம் ரிலீஸ் பண்றார். இவர் டைரக்டர். அந்த 2 படமும் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். டார்லிங் ஆப்வியஸ்லி. அதுல தான் ஆக்சுவலி பூர்ணிமா வர்றாங்க. ஆமா. அவங்க அதுல வந்ததுக்கு அப்புறம் தான் காதல் வர்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை தொடங்குது. முந்தானை முடிச்சு ஆப்வியஸ்லி நான் சொல்லிட்டேன். இன்று போய் நாளை வாவும் மேண்டேட்டரி எல்லாரும் பார்க்கணும். சின்ன வீடு இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் இன்டு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். அதான் ஃபேமிலி ரிலேஷன்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்போம்ல, அதுக்குள்ள இருக்க விஷயங்களை நிறைய படத்துல காமிச்சதா. டைட்டிலே பாருங்க. ஆமா, அப்படிதான் வைப்பாரு. சின்ன வீடு அப்படின்னோடனே ஒரு ஒரு கேட்சியா இருக்குல்ல. டக்கு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஆனால் அது கதை அது கிடையாது. கதை க்ரக்ஸ் அதுதான். ஆனால் அது எப்படிலாம் ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸை வந்து மாற்ற போகுது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தினீங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்னுடைய படங்கள் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக அவருடைய படங்களை வந்து ஒரு வேளை பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் தவறிட்டா கூட இன்றைக்கி அவங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து அதோட பயணியர் வந்து திரு பாக்கியராஜ் அவர்களாக இருப்பார். நிச்சயமாக மேபி
அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு திரைக்கதை மன்னனாக திரைப்படத்தில் வந்த ஒரு நடிகராக அவரை நம்ம பார்த்து வியந்திருக்கிறோம். அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒரு 2 முறை பார்ப்பதற்கான வாய்ப்புகள், பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது உமாபதி அவர்களால். அந்த மெமரிஸ் நம்மக்கிட்ட இருக்கும். எனிவேஸ் இந்த தருணத்தில் அவரை பற்றின பேசணும். அதுவும் ஏன்னா எனக்கு பர்சனலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பாக்கியராஜுடைய வெறியன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பாக்கியராஜுக்கு வெறியனாக இருக்கே அப்படின்னா, அந்தளவுக்கு நீங்கள் அதை பற்றி நிறையா என்கிட்ட பேசும்போது எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அது கோஇன்சிடென்ஸாக நம்ம இன்னைக்கு 2 ஓரிரு திரைப்படங்கள்ல தான் அவரை பார்க்கும்போது என்னையே நான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். அவருக்கு நான் வெறியன்றத விட அவருடைய எழுத்துக்கு வெறியனா மாறிட்டேன். அதுதான் கரெக்டாக கோஇன்சிடென்ஸாக இன்றைய அந்த ஒரு நிகழ்வின் பொழுது நீங்கள் வேறு ஊர்லேருந்து நான் வேறு ஊரில் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் ஆகணும்னு நினைக்கல. அப்படி ஒரு இடத்துல இருந்துச்சு மேபி. இனிவேஸ் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் பிரார்த்திப்போம். நன்றி. நன்றி.